மருமவனே வீடு பார்க்கணும்னு இல்லை, வீடு எதுவும் கிடைச்சிச்சா? 2 வீடு பார்த்துருக்கேன் அத்தை. உங்க மகளை கூட்டு போய் இன்னைக்கு காட்டணும். வாங்கலேன். அப்ப மருமவனே, இந்த வீட்டை விட்டு விரட்ட அவ்வளோ ஒன்று சரி பண்ற என்னம்மா? என்ன பிள்ளை எப்படி சொல்லிட்ட? அப்புறம் வீடு பார்த்துட்டியா வீடு பார்த்துட்டியான்னு கேட்டுட்டே இருக்க. ஏட்டி, இங்க இருந்தா உனக்கு மரியாதை அடி, தனியா இருந்தா தானே உனக்கு மரியாதை. அம்மாவோட எதுக்கு சத்தம் போட்டுட்டு இருக்க? சும்மா இருங்க. மருமகளை தான் தூக்கி தலையில வச்சுக்கிட்டு இருக்காங்க. மகா இருந்தா அவங்களுக்கு என்ன? ஒத்த மகளே, இந்த என்ன பார்த்து இந்த வார்த்தை கேட்கையாக்கா? நீர் ஏன்ட்டெல்லாம் வடிச்சிட்டு இருக்காதம்மா. கல்யாணம் முடிக்க முன்னாடி பெயர்வேன்னு வருத்தப்பட்டுட்டு இருந்தேன். இப்போ எப்போ போவன்னு கேட்டுட்டு இருக்கிற. எல்லாம் ஓ நல்லது கண்டுதானடி அம்மா பேசிக்கிட்டு இருக்கிறேன். ஊர் உலகத்தெல்லாம் தப்பா பேசுவாங்களடி. இப்பவே காது ஒன்று மூக்கொண்டுன்னு பேசிக்கிட்டு இருக்காளுங்க. நீங்க அழாதீங்க, அவ அப்படிதான் பேசிட்டு இருப்பா. இல்ல மருமவனே, நீங்க தனியா இருந்தாதான் உங்களுக்கு கௌரவம். மாமியார் வீட்டுல இருந்தா உங்களுக்கு தானே அவமானம். ஏன் உங்களுக்கு அதை புரிய மாட்டேங்குது? சரி விடுங்க அத்தை, நான் அவளை புரிய வைக்கிறேன். மருமவனே, இந்த வாரத்துல எப்படியாச்சும் வீடு பார்த்து தனியா போயிருங்க, சரியா? நீ ஒன்றும் ஃபீல் பண்ணாத, நாங்க போயிருவோம்மா. உங்ககிட்ட எல்லாம் இருக்க மாட்டோம். பஸ் ஸ்டாண்ட்லயாச்சும் ஒரு வாரத்துல படுத்துக்கிடுவோம். உன் வீட்டுல இருக்க மாட்டோம். நிலா நில்லு. விடுங்க அத்தை, இன்னைக்கு அவளை கூட்டு போறேன். 2 வீட்டுல எப்படியாச்சும் ஒரு வீடு பிடிக்கும். நாளைக்கே கூட்டு போய் பால் காய்ச்சிருவோம். உங்களுக்கு நம்ம சொல்றது ஏன் புரியவே மாட்டேங்குது? காத்துலயே வாங்க மாட்டேக்கா. நாளைக்கு வேற வீட்டுக்கு போறா. அப்போ நம்ம நாளைக்கு ஸ்கூலுக்கு லீவ் போடலாம். நாளைக்கு வேற வீட்டுக்கு போறியாக்கா? ஆம்ல, நான் இருக்கது உனக்கு பிடிக்கலையா? நீ என்ன வீட்டை விட்டு தரத்து பாக்குறியா? ஏ செல்ல அத்தை, நான் அப்படி நினைப்பேனா? பாட்டி தான் சொல்லிக்கிட்டு இருந்துச்சு நாளைக்கு பால் காய்ச்ச போறோம் அப்படின்ட்டு. அதான் நாளைக்கு ஸ்கூலுக்கு லீவ் சொல்லவா வேண்டாமான்னு உன்கிட்ட கேட்க வந்தா நீ ஏன்கிட்ட கோவப்பட்டு இருக்கிற? கிளவியை பத்தியா? நீ வீடே பார்க்கல, நாளைக்கு பால் காய்ச்ச போறோமா? சொல்லிட்டு போ. ஓ கடவுளே, நான் யார்கிட்ட தான் கேட்கறது?